ஓகே, இப்போது என்ன பார்க்கலாம். நான் பேசுகிறது கேட்காதுன்னு நினைக்கிறேன். இருங்க, பாஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ எனக்கு தைக்கிறது தெரியும்னு சொல்கிறதுக்காக போடுற வீடியோ கிடையாது. பொதுவாக நான் வந்து இப்போ இந்த முதியோர்களை பார்க்குறதுல ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகள், நிறையன்னு சொல்லலை, குறை என்றால் மிக என்பேன், மிக என்றால் குறை என்பேன். அதனால் 15 வருடங்கள் கடந்த போது இந்த பெட்சோர்ஸ், படுக்கை புண்ணை பற்றி நிறைய நம்மளுடைய மருத்துவ நண்பர்கள் எங்களுக்கு பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறது, பெட் ரிடன் ஆகிட்டாங்க, பெட்சோர்ஸ் வந்திருக்கு, எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. பெட்சோர் பராமரிக்க ஃபஸ்ட்டு மருந்துளை செல்வான், ஒரு நல்ல செவிலியர் ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லது செவிலியர் இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டில் பார்த்துக்க கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அன்போடு பார்க்கக்கூடிய நபர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பப்போ திருப்பி விட்டால் தான் பெட்சோர் வராது. இப்போ நவீன நாகரிகத்தில் கடந்த ஒரு 15 வருடங்களாக வந்திருக்கக்கூடிய ஒரு உபகரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயப்பர், அண்டர்பேட். டயப்பர் போடும் பொழுது அந்த இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லாங்க, அதாவது நம்ம ஆசனவாய், பிறப்புறுப்பு, அந்த இடத்துல தான் மூலாதாரம், உயிர் துவங்கக்கூடிய இடம். அது பொதுவாக சுவாசிக்க வேண்டும். இது என்னடா உடனே தத்துவம் சொல்ல நினைக்காதீங்க, சயின்ஸை ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அதனால தான் பிறப்புறுப்பு வேர் அப்படிங்கிறது, ஜீன் அப்படின்ற ஜெனிட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம பெரும்பாலும் மூடி இருக்கும் பொழுது அந்த இடம் வெக்கையாக மாறும். அந்த இடத்துல ஏற்கனவே ஈரம் கசியும், சிறுநீர் மலம் கசியும், அந்த ஈரத்தில் அந்த தோல் அவிஞ்சு விழுது. இதை தான் பெட்சோர்னு சொல்கிறோம். ஸோ இந்த இப்போ நான் காட்டக்கூடிய இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் நம்ம இந்த டயப்பர் அண்டர்பேட் இல்லாத ஒரு இது. இப்போ இந்த சிறுநீர் மலத்தை கையில் அள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சிறுநீர் மலத்தை மனிதர்கள் கையால் அள்ளக்கூடாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. இப்போ பிறந்த குழந்தையோட இப்போ அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்கிறவங்க படுத்த படுக்கை ஆன பிறகு, ஒருவேளை அவங்க படுத்த படுக்கை ஆகும் பொழுது அவங்களுடைய குழந்தைகள் அவங்கள பராமரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது மலத்தை கையால் தொட தேவையில்லை, இந்த மாதிரி துணியில் கூட தொடச்சிக்கலாம். இதை எப்படியெல்லாம் செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இப்போ நம்ம இந்த காணொலி எதுக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம இந்த டயப்பர் அண்டர்பேட். அண்டர்பேட் அப்படின்னா இந்த மெட்டர்னிட்டி பேடுன்னு சொல்லுவாங்க. கீழே ப்ளூ கலரில் இருக்கும், மேலே துணி இருக்கும். பொதுவாக இந்த ஒரு வசனம் சொல்லுவாங்க, இந்த அறிவாக இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அழகாக இருக்க மாட்டாங்க, அழகாக இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அறிவாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் நல்ல கேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஏசியை ஜம்முன் 24ல் போட்டுட்டு, ஒரு நல்ல இந்த கத்திரிப்பூ கலரில் ட்ரெஸ்ஸை போட்ட ஒரு செவிலியரை வச்சுக்கிட்டு நல்லா அப்பப்போ இந்த பெட்ஷீட்டுங்கெல்லாம் மாற்றி விட்டுட்டாலும், அழகாக தெரிந்தாலும் இருப்பது தான் இருக்கும். அந்த இந்த டயப்பர் அண்டர்பேடெல்லாம் போடும் பொழுது அதில் பிளாஸ்டிக் ஷீட் கீழே வரதுனால அதோடைய வெப்பநிலை, தட்ப வெப்பநிலை அதிகரித்து பெட்சோர் உருவாகிறதுல ஒரு இப்போ என்னடா உங்களுக்கு இப்போ தான் புரியுதா? இப்போ தான் புரிஞ்சதை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கோம். அந்த நடைமுறைப்படுத்தினதை உங்களை இந்த காணொலியில் காட்ட போகிறேன். இது என்ன, இது எப்படி அட்டைன் பண்ணோன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு முழு பெட்ஷீட். இது வந்து ஒரு முழு பெட்ஷீட்டை 2 பாதியாக, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ஷீட்டோட 2 பகுதி. இந்த 2 பெட்ஷீட்டை இப்படி ஒரு செவ்வகமாக, ஒரு ரெக்டாங்கிளாக வச்சுருக்கோம். அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2ஆக மடிச்சுக்கிறோம். ஏன்னா சிங்கிளாக இருந்தால் பத்தாது அப்படிங்கிறதுனால அதை வந்து இது என்னுடைய தாய் தந்தையர், என்னுடைய தாத்தா பாட்டிக்கு நன்றி சொல்கிறேன். இந்த தைக்கும் திறனை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு தொழில். அதனால் இந்த தொழில் எனக்கு தெரிஞ்சது. அதனால் சரி, அதாவது தெரியாத வேலையை தொட்டவனும் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தைக்கும் திறன் இருப்பதனால்தான் எனக்கு இதில் நம்ம ஒரு மாற்றத்துக்கு எதிர்பார்க்கலாமா. இதை செலவுக்கு உழைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு யாருக்கும் பஞ்சம் இல்லை. எல்லாம் 110 ரூபா ஃப்ரைட் ரைஸ் வாங்குகிறோம், 1 kg பிரியாணி 180 ரூபா வாங்குகிறோம். எனக்கு அண்டர்பேடுக்கு 60 ரூபா, அண்ட் டயப்பருக்கு 50 ரூபா யாருக்கும் குறையில்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் படுக்கை கூட ஆபத்தானது. அது பேஷண்ட்டை படுத்த படிக்க நோயாளி ஆக்கிவிடும். அதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொலி. அப்போ இந்த பெட்ஷீட் என்ன பண்ணுறோம், ஒரு தலகாணி உரையை தைப்பது போல் இது போல் தச்சு 4 ஓரங்கள் தச்சு நீட்டாக இந்த மாதிரி வைக்க போகிறோம். ஸோ பேஷண்ட்டை, பிணியாளரை இதில் படுக்க வைக்க போகிறோம் ஓப்பனாக. அதாவது முதியோர்கள் பொதுவாக இறக்கும் தருணத்தை அடையும் பொழுது நிர்வாணமாக இருப்பதனால் தவறு கிடையாது. ஒரு பெற்ற செகண்ட் சைல்டுஹுட் அப்படியெல்லாம் வாய்கிழிக்க பேசுகிறோம். அப்போ இந்த குழந்தைகளாக மாறிவிடக்கூடிய இந்த படுத்த படுக்கையாக இருக்கும் முதியோர்களை கீழே நிர்வாணமாக விடுவதில் எந்த தவறும் இல்லை. ஒரு படுக்கை போட்டு அதில் ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு துணியை இப்படி விரித்து அதில் படுக்க வச்சுட்டு மானத்தை காப்பாற்றிக் கொள்ள மேலே நம்ம பெட்ஷீட் போட்டுக்கலாம். ஸோ சிறுநீர் மலம் கழிஞ்சால் எப்படி தெரியும்னா, சுவை, ஒலி, ஊர் ஓசை, நாற்றத்தால் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால தான் சொன்னேன் முதலியே,
அருகாமையில் இருந்து பார்த்து கொள்ளும் நபர் ஒரு முதியோருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல காந்திஜி கூட தன்னுடைய சத்திய சோதனை என்ற புத்தகத்துல 2ஆம் சாப்டர்ல தன்னுடைய தந்தையை இறுதி காலத்துல தன் தந்தையை படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது இறுதி காலத்துல தன் தந்தையை பேணி பாதுகாத்ததாகவும், அந்த உயிர் விடும் நேரத்தில் தன் மனைவி மீது ஆசை கொள்ளும் நேரத்துல அந்த இறுதி நேரத்துல நான் இல்லாம போயிட்டேன் அப்படிங்கிறது மன வருத்தத்தோடு அவர் தெரிவிச்சதை இங்க நினைவு கூறுறேன். ஸோ இதை நம்ம டயப்பர் அண்டர் பேட் ரெண்டுத்துலையுமே வெளியே வந்துடலாம். சரி, இந்த துணியை நான் தூச்சு கீழே போட போறீங்களா? இல்லை. இதுல ஒருவேளை மலம் இருந்ததுன்னா அது காஞ்சு போயிடும். அதை நீங்க உதறினீங்கனாலே வந்துடும். நீங்க ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி மனிதனோட மலத்தை உரமாக பயன்படுத்தினார்கள். இது எந்த விதமான பொய் கலக்கப்படாத உண்மை. முதியோர்களோட மலம் கொஞ்சம் தான் வரும். உங்க வீட்டுல பூந்தொட்டி, இதெல்லாம் என்னடா காமெடிக்கு சொல்ல நினைக்காதீங்க. பூந்தொட்டிலாம் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளம் தோண்டி அதுல போடுங்க. இல்ல அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கவே இருக்கு, பாத்ரூம்ல நீங்க கொட்டிடலாம். இதை நீங்க தண்ணியில ஊற வச்சுட்டு வாஷிங் மிஷின்லயோ கையிலையோ, நீங்க நம்ம குழந்தைகள் பிறந்தோடனே இந்த பீமூத்திரம் துணியை எடுத்து என்ன நம்ம தனியாவா தூக்கி போட்டுட்டோம். இப்போ குழந்தைகளுடைய பீமூத்திரத்தை தொட வேணாம்னு சொல்லிட்டா இந்த டயப்பர்ஸ்லாம் அகீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனைக்கு எத்தனை நாம இந்த தழுவுதல், அதாவது இந்த மெய் உணர்தல், தோளோட தோல் தொடர்றதை குறைஞ்சிக்கிட்டே இருக்கோமோ அன்பு குறையும். அன்பு குறைந்தால் பாவம் மிகும். இந்த காணொலியத்தோட நான் நிறைவு பெறேன். இது இப்போ நாங்க இங்க காட்டலாம். இதெல்லாம் நாங்க வெட்டி போட்டிருக்கிற பெட்ஷீட். இந்த பெட்ஷீட் எல்லாம் நன்கொடையாக வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இதெல்லாம் நான் வாங்கினதில்லை. எல்லாமே நிறைய பேர், இந்த என்னுடைய நண்பர்கள் பல பேர். ஏதாவது நான் ஒன்று சொல்ல போனால் யாராவது விட்டுருவேனோ, நான் ஒன்றும் நல்ல ஞாபகமாக இருந்த நிறைய பிணியாளர்கள் அன்பின் இதுவாக நம்மளோட பேஷண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மகாமீரு ட்ரஸ்ட், பூர்ண மகாமீரு ட்ரஸ்ட்லேருந்து 200க்கும் மேற்பட்ட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த தைக்கும் திறன் இருப்பதாலும் இது அவைலபிளாக இருக்கிறதாலையும் இந்த பெட்சோரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருப்பதாலும் இந்த மாற்றத்துக்கான வழி மேற்கொண்டு நான் என்னென்ன பாதையை சந்தித்தேன் என்பது மற்ற காணொலியில் காண்போம். நன்றி, வணக்கம்.